என்கிட்ட. ராஜ்யசபா சீட்டு பற்றி நீங்க பேசல செய்தியாளர்கிட்ட வந்து பொறுமை கடலில் பெரிது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த நிலையில வந்து இன்றைக்கு எடப்பாடி இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அதிமுக செயல்வீரர்கள் கூட்டமும் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்கிறாரு. அது வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? உங்களோட முடிவு என்ன? எங்களை விட நீங்க எல்லாம் ரொம்ப ஈகரா இருக்கீங்க போல இருக்கு. தேமுதிக தான் இதை பத்தி ஈகரா இருக்கணும். பத்திரிகையாளர்கள் தான் ரொம்ப ஈகரா இருக்கீங்க. மகிழ்ச்சி. அதுல ஒண்ணும் சொல்றது என்ன, ஒரே ஒரு விஷயம் தாங்க, கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். அது அப்புறம் பாப்போங்க. எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் நான் இது மன வேதனையோட பதிய வைக்கிறேன். நடிகர் ராஜேஷ் அவர்கள் இப்பதான் வந்து காலமானார் என்ற ஒரு செய்தி டிவியில பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஏன் இதை சொன்னா, அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேப்டனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லை குடும்ப நண்பர். அவர் வந்து நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாரு. கேப்டன் கூட எத்தனையோ திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. இப்படி திடீர்னு அவர் காலமாவார் அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போதே இறந்துட்டார் என்ற செய்தி ரொம்ப ரொம்ப மனசு வேதனையா இருக்குங்க. அதனால அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதனால பொறுமையா இருங்க. அதை தான் நான் சொன்னேன், பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லைங்க. நாங்க தெளிவா இருக்கோம், ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதுக்கான எந்த வித பதட்டமோ அவசரமோ கிடையாது. அதனால தான் உங்களுக்கு பிரஸ் பீப்புளுக்கு தான் நான் அதை சொன்னேன். பொறுமை கடலினும் பெரிதுன்னு பிரஸுக்கு தான் நான் சொன்னேன், எங்களுக்கு இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார். உங்கள் எதிர்கட்சி கூட்டணி தலைவர் வந்து ஒப்பந்தப்படி கரெக்டா வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வழங்கியிருக்காங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொன்னபடி அவர் கொடுத்திருக்கிறாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க வந்து அரசியல்ல வந்து நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி.கே. வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன், இது எங்களுடைய முறை இது. அதுதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் வந்து உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். நாங்க ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்துருவாங்க, அதை எல்லார்ட்டையும் கேட்கறது இதுதான் பிரச்சோட வேலையா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம். எங்களுக்கு எங்கள் தாய்மொழி, எங்கள் அன்னை தாய், எங்கள் தமிழ் தாய் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவுங்க மொழி பிரதானம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் தாய், நம் அன்னை தான் நமக்கு பிரதானம். எனவே கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா சொல்லுங்க பாப்போம். இதுவே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்தான். அது மாதிரிதான் என்ன, குமரி காண்டத்திலேயே தமிழ் உருவான இடத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம், பல்வேறு நூற்றாண்டு முன்பே உருவான மொழிதான் தமிழ் மொழி. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இத விவாதிக்க ஒண்ணும் இல்லை. இத பத்தி இனிமே புதுசா பேச எதுவுமே இல்லை. ஆதி மொழி, அதாவது முதல் மொழி தமிழ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாதுங்க. இத பத்தி பேசி இதுக்கு ஒரு சர்ச்சை, இதுக்கு எல்லா தலைவர்கள்கிட்டயும் பிரஸ் பீப்புள் ஒரு கருத்து கேட்கறது, இது தொடர் நிகழ்வு. அவங்கவுங்க மாநிலத்திற்கு அவங்கவுங்க தாய்மொழி தான் பிரதானம். அவங்க தாய்மொழி தான் அவர்களுக்கான தாய் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேப்டன் எப்பவுமே சொல்றது மாதிரி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நம்மை பொறுத்த வரைக்கும்
எங்களுக்கு தமிழ் தாய் தான் எங்களுடைய தாய், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கமலஹாசன் திடீர்னு இந்த பிரச்சனையை கலப்பதுக்கு என்ன காரணம்? பட ப்ரொமோஷனுக்காக இது நடக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதனால எப்படி பார்க்கறாங்க? நீங்க அது கமல் கிட்ட தான் சார் கேட்கணும். அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றாரு. அன்பு யார் இதுல தெரியல, அவர் இப்ப எதை சொல்றாருன்னு புரியலீங்க. அதனால இந்த அவருடைய கேள்வி, அவருடைய பதில்களுக்கு நீங்க கேள்வி வந்து அவரிடம் தான் கேட்கணும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாரும் வந்து என்னைக்கும் துணை நிற்கக்கூடியவங்க தான். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் மொழி தான் நமக்கு பிரதானம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்றதான் நான் சொல்றேன். கூட்டணி பற்றி அறிவிப்பதற்காக நீங்க வந்து கடலூர் மாநாட்டுல தான் அறிவிப்போம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போய்க்கிறீங்க. அப்ப ஜனவரி மாதம் வரையும் நீங்க தள்ளி போறதை பார்த்தா கூட்டணி வந்து மாறுறதுக்கான சூழ்நிலையை தேமுதிக உருவாக்கி இருக்கிறா. உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல சொன்னா எப்படி? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம். நாங்க தெளிவா தான் எல்லா பிரஸ் மீட்லயும் உங்களுக்கு சொல்றேன், எங்க கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 234 தொகுதி பொறுப்பாளர்களை இன்னும் 2 நாட்கள்ல அறிவிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து பூத் கமிட்டிகள் அமைத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களை முதல்ல நாங்க தேமுதிகவை நாங்கள் வழி நடத்தவும் வலுமைப்படுத்தவும் எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாசம் தேவை இருக்குங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், ஜனவரி மாதம் 2026 கடலூரில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. அன்றைக்கு நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கும் விடை கடலூரில் அறிவிக்கப்படும் நாங்க சொல்றோம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கி கட்சி ஆரம்பிச்சாரு. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? 2026 தேர்தலில் விஜயோட தேமுதிக அலைன்ஸ் வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிக்க போதுதான் வரலைங்க. அவர் செந்தூர பாண்டி நடிச்ச காலத்துல இருந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்துகிட்டு இருக்காரு. அதுதான் நான் சொல்வேன், அவர் எங்க வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி. அதனால மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் தேமுதிகவும் இல்லை, மற்றவர்களிடம் அட்வைஸ் கேட்கும் இடத்தில் மற்றவர்களும் இல்லை. அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு தெரியாதா அவங்க கட்சி எப்படி வழி நடத்தணும்னு? அதனால கருத்துக்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க தான் வழி நடத்தணும்.